ராயன். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எஸ், ஒரு சிஸ்டர் சென்டிமெண்ட்டாக பேஸாக வச்சு ஆரம்பிக்கிற ஒரு கமர்ஷியல் படம் தான் ராயன். எல்லாத்துக்குமே அளவாக இவ்வளோதான்னு அது தனுஷ் ரொம்பவே சட்டிலாக ப்ளே பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. பட் இது ஒரு ஃபேன்ஸுக்கு ஒரு 50th ஃபிலிம் அப்படின்னு கொடுக்குறப்போ ஜஸ்ட் இது போதுமா அப்படின்றத யோசிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் நார்மலாக ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி, இந்த கேங்ஸ்டர்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு பழைய பகை, அதை முடிச்சு அதை வைக்கணும்னு நினைக்கிற ஒரு போலீஸ், அதுவுமே ஒரு நரித்தந்திரமான ஒரு ரோல் தான். ஏன்னா போலீஸ் வந்து சிட்டியை காப்பாற்றணும்னு நினைக்கிறது, ஆனால் அவர் அப்படி அந்த ஃபார்மெட்டில் உள்ள வந்துட்டு அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ்காண்டி இந்த ஒரு கேங் வார யூஸ் பண்ணிக்கிறான்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பம் தனுஷ் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சூப்பர் தான். பட் எதுவுமே ஒரு ஞாபகத்தில் இல்லை. இந்த சீன் இப்படி வந்துட்டு போச்சு, ஆமாம் வந்துட்டு போச்சு, அவங்க அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை கொண்டாடப்படுறதுக்கோ எடுத்து சொல்கிறதுக்குமே எதுவுமே இருக்கல என்னையை பொறுத்த வரைக்கும். டெக்னிக்கலாக ஓம் பிரகாஷ் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. வடச்சனை பேக்ட்ராப்பான இடத்த சூப்பராக லைட் பண்ணி அதெல்லாமே ஓகே. பட் அது மட்டும் இருந்தால் போதுமா அன்றைக்கி படம் பண்ணுறதுக்கு? ஒரு பிளாட் ஸ்டோரி அந்த பேஸும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செகண்டரி தான். நீங்கள் என்னன்னா இது பண்ணாலும் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாலும் இந்த கதையில் இவ்வளோ தான் அப்படின்றப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் எஸ்டே சூர்யா அவ்வளோதான் லிமிட்டாக முடிச்சிட்டார். ஒரே ஒரு சீன் வந்துட்டு எனக்கு இந்த பர்சனல் ஞாபகம் வர மாதிரி இருக்கிறதுனா, சில்வரான் சார் சாகிறப்போ அந்த சிகரெட் அடிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்லிட்டு போவார். அது ஓகே, அந்த வில்லனிசம் அந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இதுக்கு நடுவில் கூட வர தம்பி கேரக்டரே தனுஷ்க்கு ஒரு டைமில் எதிராக நிற்கிறப்போ மாதிரியான சீன்ஸ்கள்லாம் வருது. நான் ரொம்ப ரிவீல் பண்ணல, பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி வர்றப்போ நமக்கு பெருசாக ஒரு ஃபீலிங் வரல. என்னடா இப்படி நார்மலாக அந்த ஒரு கமர்ஷியலான ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல, அது இல்லை. அவர் ஆனால் ஆடியன்ஸில் சொன்னார், நான் எதுக்காண்டி இந்த மக்கள் என்னை கொண்டாடுறாங்க, எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, இன்னும் புரியலைன்ற மாதிரி சொன்னார். ஆனால் அது தெரிஞ்சிருந்தால் அவர் நேரம் நல்லா படம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஃபேன் பாயாக போய் உட்காந்துருக்கோம், அதுக்கான எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் அங்கங்கே இருக்காங்க, அளவாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ தான் நம்ம கொண்டாட முடியுமா? அந்த மாதிரி இருக்குது. யோசிச்சு வந்தது வேறு. ஆனால் நான் கேட்டது ஆனால் இவன் எனக்கு கொடுத்ததுன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் ஓகே, கொடுத்தது ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணல, ஓகேன்ற லெவலில் இருக்குது. அது போதுமானு கேட்டால் எனக்கு ஒரு ஃபேனாக நான் சொல்லணும் ஒன்றுலாம் இல்லை, நாட் அப் டு த லெவல் தான் தலைவா, சாரி. அவன் தங்கச்சியே எப்படி பார்த்துக்கிறான் இந்த பிரச்சனைகள் நடுவில், அதான் ராயன். இந்த ஒரு நேட்டிவிட்டி அண்ட் கனெக்டிவிட்டியை பிடிச்சிட்டு ஒரு படம் பண்ணால், சிம்பிளான படம் பண்ணாலே அது 100வது படம் பண்ணாலும் சரி, முதல் படம் பண்ணாலும் சரி கொண்டாடப்படும். அதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நமக்கு அது வரும் இது வரும்ன்ட்டு போட்டு ரொம்ப யோசிச்சு பண்ணுறதுக்கு, நமக்கு இது வருதே இதை நல்லா கொடுப்போம், ஏன் அந்த ஸ்டேஜில் ஏன் படம் பண்ண மாட்டுறாங்கன்றதான் இன்றைக்கி பெரும்பாலும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்குறது. நீங்கள் புதுசாக ஒன்று கொடுக்கணும் இல்லை, இருக்கிறத பெஸ்ட்டாக கொடுத்தாலே போதும்.